ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட ஒரு அருமையான இடத்துக்கு தான் நம்ம போக போறோம், பார்க்கவும் போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல தென்காசி மாவட்டத்திற்கு பக்கத்துல கேரளா எல்லை இருக்கு. அந்த கேரள எல்லையில அம்பநாடு எஸ்டேட் போற வழியில நெடும்பாறையில தான் இப்ப நம்ம போய்க்கிட்டு இருக்கிறோம். அம்பநாடு எஸ்டேட் அப்படின்னா பல பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க இந்த அம்பநாடு எஸ்டேட்டை ஒரு சொர்க்கமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு அழகா ரம்மியமா இருக்குங்க. அருவி கொட்டும், பச்சை பசேல்னு இருக்கும், சிலு சிலுன்னு காத்தடிக்கும், குருவிகள் பறவைகள் சத்தம் ரொம்ப இனிமையா கேட்கும். அப்படி நம்ம போய்கிட்டே இருக்கும் பொழுதுதான் திடீர்னு பார்த்தீங்கன்னா முருகன் பாடலும் ஐயப்பன் பாடலும் தமிழ்ல காதுல அழகா விழுந்ததுங்க. அது எங்க அப்படின்னு ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன்னா அது கேரளா பார்டர். அங்க போய் பார்த்த எங்களுக்கு அதிர்ச்சி டபுள் மடங்காயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய பாத்திரத்துல சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ! நம்ம ஊர்ல விழா நடந்தா அன்னதானம் பண்றாங்க இல்லைங்களா? அப்படின்னு தாங்க நினைச்சோம். அதே மாதிரி தான் அன்னதானம் தான் அங்கேயும் நடந்தது. ஆனா இதுல வேற ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பரிமாற போற உணவு தாங்க. என்ன அப்படிப்பட்ட உணவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார அரிசி, சிவப்பு குண்டு கார அரிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுல கஞ்சி, அதுக்கு தொட்டுக்க என்ன தெரியுங்களா? கப்பங்கிழங்கு சாம்பார். இதுதான் அங்க காம்பினேஷன். இதுதான் அதனோட ஹைலைட். அதாவது அங்க சாப்பிடுறவங்களும் வாங்கிக்கலாம். வாங்கி எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அது இல்லாம வீட்டுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னாலும், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அள்ளி அள்ளி அவங்க அத கொடுக்குறாங்க. அந்த பரிமாறப்பட உணவு இருக்குது இல்லைங்களா? அந்த உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மணமும் சுவையும் நம்ம மனச விட்டு போகவே போகாது. இன்னும் சாப்பிடலாம், இன்னும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. நீண்ட நாள் ஆனாலும் அந்த வாசம் நம்மளுடைய மனச விட்டு அகலவே அகலாது. ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எனக்கும் இப்ப அப்படிதாங்க இருக்கு. அந்த வாசனை மனச விட்டு, நெஞ்ச விட்டு போகவே போகலைங்க. என்ன எனக்கு ஒரு ஆச்சரியம் அப்படின்னு இதுல கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒண்டி அதாவது வெறும் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்திலே எவ்வளவு கலாச்சார மாறுதல் இருக்கு. அதுவும் ஒரு சாதாரண உணவு விஷயத்திலேயே எவ்வளவு கலாச்சார மாறுதல் இருக்கு. அதை எப்படி கடைபிடிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஒரே ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம். கடவுள் நம்பிக்கை. நாம் எல்லாரும் ஒரே தெய்வங்களை வணங்குறோம். ஐயப்பன், முருகன், பெருமாள் எல்லாரையும் ஒரே மாதிரி வணங்குறோம். கலாச்சாரம் தான் மாறுபடுது, உணவு தான் மாறுபடுது. அன்னதானம் அப்படின்ற மனிதநேயமிக்க செயலானது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அது இன்னும் தொடரும். நீங்க எப்பயாச்சும் டைம் கிடைச்சா இந்த இடத்துக்கு போங்க. நீங்களும் கஞ்சி வாங்கி குடிங்க. கப்பங்கிழங்கு சாம்பாரையும் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையா நல்லா இருக்குங்க. இந்த இது போல நீங்க இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணும், சுவாரஸ்யமான இடங்களுக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட பொதிகை எக்ஸ்பிரஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.